ஹோ 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 ஹோ. என்ன கிறிஸ் தனியா இருக்க, அதுவும் சேடா இருக்க? ஜானுக்கு உடம்பு சரியில்லை தாத்தா, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அதனால எனக்கு லோன்லியா இருக்கு. உனக்கு போப் பிரான்சிஸ் ரொம்ப பிடிக்கும்ல? அவரு லவ்தாத்தா சி 245 என்ன சொல்லியிருக்காருன்னா, வாழ்வழிக்கும் கடவுள் நம்மளை ரொம்ப அன்பு செய்யறதுனால இந்த உலகத்துல அவர் நம்மளை தனியா விடுறதே கிடையாது. அவர் நம்மளை கைவிடுறதும் இல்லை, ஒருபோதும் தனியா விடுறதும் இல்லை. இருந்தாலும் தாத்தா, ஜான் இல்லாம நம்ம எப்படிதான் இதெல்லாம் செய்ய போறோமோ? கடவுளை நம்பணும் கிறிஸ், நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். சரி, உன் சாண்டா தொப்பி எங்க? ஐயோ தாத்தா, நான் மறந்துடுறேன் தாத்தா. சரி விடு, பார்த்துக்கலாம். கடவுளுடைய அன்பு நமக்கு புதிய வழிகளை கண்டுபிடிக்க உதவி செய்யும். இப்படிதான் ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்க போகும்போது ஈசாக்கு பலிக்கான ஆடு எங்கன்னு கேட்டாரு. அப்போ ஆபிரகாம் கடவுள் பார்த்துக்குவாருன்னு நம்பினாரு. ஆமா தாத்தா, சர்ப்ரைஸா ஒரு ஏஞ்சல் வந்து ஈசாக்க கொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அது மட்டுமா, நீ தொலைச்ச தொப்பி எப்படி என் பைக்குள்ள வந்தது? அதே போல கடவுள் பலிக்கான ஆடை முட்செடிகளுக்கு நடுவில் வச்சு கொடுத்தாரு. நாள் 2க்கான பொருள் என்னன்னு அவனுக்கு காமிக்கட்டா? தாத்தா, இது ஒரு ஆடு, இதுக்கு மேல முள்முடி இருக்கு. அப்ப இது இயேசுவா தாத்தா? சரியா சொன்ன கிறிஸ். நம்ம நேத்து புதுசா தொடங்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தோம்ல, அந்த முயற்சியில கடவுள் நம்மளுக்கு நிச்சயம் துணை செய்வார்னு நம்ம நம்பணும். இன்னைக்கான டாஸ்க் என்ன தெரியுமா உங்களுக்கு? இதே போல ஒரு ஆடை செஞ்சு அந்த ஆடுல ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன்னு சொல்லி அதில் எழுதி நாளைக்கு கொண்டு வாங்க. அதை நாளைக்கு நம்ம இந்த ட்ரீல மாட்டலாம். ஓகே தாத்தா. இயற்கையை பராமரிக்க ஒரு ஈகோ டாஸ்க். நீங்க தனிப்பட்ட விதத்துல இயற்கைக்கு எதிராக செய்யற தீமைகளை எழுதி அதை எப்படி சரி செய்யலாம்னு நாளைக்கு யோசிச்சுட்டு வாங்க. நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.